வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 21 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே உலக தத்துவ ரகசியத்தை சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். ஒரு புகழ்பெற்ற ஜென் கவிதை இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த முறை நான் கால் நினைப்பது அதே ஆறு அல்ல என்பது போன்று ஒரு கவிதை. அதாவது, ஒரு ஆற்றினை பார்க்கிறோம். அந்த ஆற்றிலே கடந்த நிமிடத்திலே இருந்த அதே நீர் இப்போது இல்லை, அது போய்விட்டது. புதிதாக நீர் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுபோலவே அந்த நீரானது, அந்த ஆற்று நீரானது வந்து கொண்டிருப்பதை எந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் அது விளைவினை தந்துவிட்டு போய்கொண்டிருப்பது அதனுடைய வேலை. அதுபோலவே தான் இயக்கம் நடைபெறுகிறது. அந்த இயக்கத்தின் மூலமாக அலை எழும்புகிறது. அந்த அலை மோதுகிற இடத்திற்கு ஏற்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று அது தன்மாற்றம் பெறுகிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளி அலை வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஒளி அலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது நிரந்தரமானது அல்ல. ஒரு ஒளி விளக்கேற்றுகிறோம், ஒளி அலை வருகிறது. விளக்கை அணைத்த உடனே அந்த வெளிச்ச அலை வருவது நின்று உடனே இருட்டு வந்து விடுகிறது. இதுபோல வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் பார்த்தால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையாற்றல் இயக்கம் பெறுகிற போது அதிலிருந்து எழுகிற அலை வந்து நமக்கு பல்வேறுபட்ட மாறுதல்களை தந்து கொண்டே இருக்கிறது என்கிற உலக தத்துவ ரகசியத்தை மிக எளிதாக அதே அலையின் மூலமாக ஏற்படுகிற தன்மாற்றமான மனம், அதாவது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று சொல்லி ஆறாவதாக அதே அலையின் மூலமாக எழுகிற ஒரு இயக்கம்தான், ஒரு நிலைதான், தன்மைதான் மனம் எனப்படும். அந்த மனத்தின் மூலமாகவே இந்த உலக தத்துவ ரகசியத்தை நாம் விளங்கி கொள்ளலாம். எதுவும் நிலையானது இல்லை என்று சொல்வதன் கூட அர்த்தம் கூட இதுவேதான். ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது என்கிற அந்த செய்தியை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நாம் எளிதாக கடக்கலாம் என்கிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.